உலகெல்லாம் பெருவிருந்தாம் நம் ஆலய பீடத்திலே, ஆலய பீடத்திலே, ஆலய பீடத்திலே. மன்னவன் தந்த விருந்தாகும் அவர் மகனுக்கு திருமணமா, பாடிலமெல்லாம் அழைக்கின்றார் இன்று மாறாத பேரின்பமா. மன்னவன் தந்த விருந்தாகும் அவர் மகனுக்கு திருமணமா, மாநிலமெல்லாம் அழைக்கின்றார் இன்று மாறாத பேரின்பமா, மாறாத பேரின்பமா, இன்று மாறாத பேரின்பமா. மாநிலமெல்லாம் அழைக்கின்றார் இன்று மாறாத பேரின்பமா. இன்றும் என்றும் திருநாளாம் நம் இயேசுவின் பாதத்திலே, ஆடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவர் ஆலய பீடத்திலே, ஆலய பீடத்திலே, ஆலய பீடத்திலே. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி பலியிலே நம்மிடம் எத்தனையோ ஜெப உதவியை நாடி இருக்கிறார்கள். அதனுடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து இதோ ஆண்டவர் விண்ணக கதவுகளை நமக்காக திறந்து விட வேண்டும். நாம் வேண்டிக் கொண்ட ஜெபங்கள் இதோ விண்ணகத்திற்கு எழுப்பப்பட வேண்டும். அவருடைய இரக்க பெருக்கத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்பலியிலே நாம் ஒருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றமுறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் இதோ ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இருந்தாலும் நம்முடைய உதடுகளிலிருந்து மனத்திலிருந்து அந்த பாவத்தை அறிக்கையிட்டு இதோ இந்த பலியிலே நம்மையே நாம் ஒப்புரவாக்குவோம். நாம் சுகம் பெற தடையாக இருக்கின்ற அனைத்து பாவங்களையும் கழுவுவோம். இன்று இதோ 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் வருந்திய சகோதரி யாயினுடைய மகள் இவர்களெல்லாம் சுகம் பெற்றார்கள். எப்பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அப்பொழுதே அவர்கள் பூரண சுகம் அடைந்தார்கள். ஆகவே நாம் சுகமாவதற்கு தடையாக இருப்பது இந்த பாவம் என்னும் நோய். இந்த நோயானது நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றால் பாவத்தை நாம் கழுவ வேண்டும். கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் கடவுளுக்கு எதிராகவும் மனிதர்களுக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் பாவங்கள் செய்திருந்தால் பாவத்தை அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சிமை தாழ்ந்து உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரே ஒருவரே இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, மலர்களாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறினும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொலியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகிறவரும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
ஆத்துமம் ஆண்டவரை புகழ்கின்ற வேளை இது. என் அவரினிலே மகிழ்கின்ற வேளை இது. என் ஆத்துமம் ஆண்டவரை புகழ்கின்ற வேளை இது. என் அவரினிலே மகிழ்கின்ற வேளை இது. அன்பின் தேவனவர் தினம் அவர் குரல் கேட்டிடுவே. இரக்கத்தின் கடவுளவர் அவர் இதயத்தில் வாழ்ந்திடுவே. அன்பின் தேவனவர் தினம் அவர் குரல் கேட்டிடுவே. இரக்கத்தின் கடவுளவர் அவர் இதயத்தில் வாழ்ந்திடுவே. அவர் அருகினிலே நான் இருப்பேன். தினம் அவர் வழிகளிலே நான் நடப்பேன். அவர் வழிகளிலே நான் நடப்பேன். என் ஆத்துமம் ஆண்டவரை புகழ்கின்ற வேளை இது. என் அவரினிலே மகிழ்கின்ற வேளை இது. நீதியின் மன்னனவர் அவர் நிழலினில் வாழ்ந்திடுவே. மகிழ்ச்சியின் நிறைவு அவர் என் மனதினை மீட்டிடுவே. நீதியின் மன்னனவர் அவர் நிழலினில் வாழ்ந்திடுவே. மகிழ்ச்சியின் நிறைவு அவர் என் மனதினை மீட்டிடுவே. அவர் அருகினிலே நான் இருப்பேன். தினம் அவர் வழிகளிலே நான் நடப்பேன். அவர் வழிகளிலே நான் நடப்பேன். என் ஆத்துமம் ஆண்டவரை புகழ்கின்ற வேளை இது. என் அவரினிலே மகிழ்கின்ற வேளை இது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளை, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாக கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கின்றீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது. அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும் பொழுது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia,
ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதமாக்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கே இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயணம் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தமிழ் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டு என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்ததை அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டார், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறேன் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றியவன் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதானவள். மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவும் கொடுக்கவும் சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் கை குழந்தையாக இருந்த பொழுது நான் வளர்ந்த பிறகு என்னுடைய தாயினிடம் பயின்று கொண்ட உண்மையான சம்பவம். எங்க அம்மா வழக்கமா சொல்லுவாங்க, நீ ஒரு நோஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போதே செத்திருக்க வேண்டியது. ஏன்னா எங்க ஊர் சைடு இந்த காத்து நல்லா அடிக்கும், மே காத்துன்னு சொல்லுவாங்க. சாரல் மழை பெய்யும். எனக்கு ஒத்துக்கலாம், இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சாலே, அந்த சீசன் வந்துட்டாலே
நான் சுகம் இல்லாமல் ஆகிவிடுவேன், கோல்டு பிடிச்சிக்கிறோம், சளி பிடிச்சிக்கிறோம், இருமல் ஆரம்பிக்கும். ஆக எங்கள் அம்மா பெற்ற குழந்தைகளில் 4 பேரில் நான் ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டவன் என்று தான் சொல்லுவார்கள். அப்போது எத்தனையோ ஆஸ்பத்திரி, டாக்டர், மருத்துவமனைகள் எங்கெங்கேயோ தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. போய் ஒரு சுகமும் அடையவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் என்னை தொட்டதினால் நான் சுகமடைந்தேன் என்று சொன்னார். அன்னையிலிருந்து எனக்கு ஏதாவது ஒன்று, காய்ச்சலோ தலைவலியோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையா, அந்த டாக்டர் தான். அதனால சொல்லுவாங்களே, கை ராசி தேர்ந்த டாக்டர்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போனால் சரியாயிடும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போன்று என்னை சுகப்படுத்தியவர் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஒரு சின்னம்னூரில் உள்ள ஒரு டாக்டர் கீதாதாஸ் என்று எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அவர் பேர் கீதாதாஸ் என்று சொன்னார். அவர் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாராம். அந்த இன்ஜெக்ஷன்கள் போட்ட நாளிலிருந்து எனக்கு அந்த நோய், அது மழை வந்தாலும் சரி, இப்போ வெயில் வந்தாலும் சரி, நான் நனைஞ்சாலும் சரி, தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் நின்றாலும் சரி, இது நாள் வரை அந்த நோய் வந்ததும் கிடையாது, இல்லை நான் சுகமில்லாமல் போனதும் கிடையாது. அப்போது அம்மா சொன்னது, அந்த நாளிலிருந்து நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோருமே அந்த டாக்டர் தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், உடல் நல சம்பந்த குறை, ஏதாவது குறை வந்தாலும் கூட அந்த டாக்டர் தான் தேடி போயிருக்கிறாங்க. இறையேசுவுக்கு பிரியமானவர்களே, அதான் நம்முடைய நான் இப்போ சொல்லும் பொழுதே உங்கள் மைண்டில் போவாங்க உங்களுடைய டாக்டர்ஸ் எல்லாம் இல்லைங்களா, மருத்துவர்கள், உங்களுக்கு என்று எழுதி வைக்கப்பட்ட மருத்துவர்கள். அவங்க தொட்டா மட்டும்தான் நீங்கள் சுகம் பெறுவீர்கள். அவங்க பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசனை கொடுத்தா தான் நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க. மற்ற டாக்டர்கிட்ட நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணாலும், போய் பார்த்தாலும், எல்லா மெடிசனையும் கொண்டு ஃபைனலாக யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவீங்க? உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவீங்க. இது ஓகேயா, சப்போஸ் எதுவும் தப்பாயிடக்கூடாது, நம்ம வேற மெடிசன் எடுத்துட்டு வேற நோய் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணுறோம். ஆக கைராசி தேர்ந்த மருத்துவர்கள் எத்தனையோ பேர் நம்ம மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கென்று எழுதப்பட்டவர்கள், நமக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் தான் சொல்லணும். அதே போன்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மருத்துவர் யார் என்று பார்த்தோம் என்றால், கிறிஸ்தவர்களாய் நமக்கு கடவுளே மருத்துவராக இறங்கி வந்திருக்கிறார். நாம் நோயற்றவர்களை அல்ல, நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை. பாவிகளை அல்ல, நல்லவர்களை அல்ல, பாவிகளை நான் தேடி வந்தேன் என்று ஆண்டவர் நமக்கு நல்லாயனாக, நம்மை மீட்பவராக, நம் மருத்துவர்களெல்லாம் மருத்துவராக அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் எடுத்துரைக்கின்றன. சாலமோன் ஞான நூலிலே படிக்கின்றோம். ஆண்டவர் வாழ்வை கொடுப்பவர், வாழ்வை எடுப்பவர் கிடையாது, நோயை கொடுப்பவர் கிடையாது. நாம் நல்லா வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை அழிப்பவர் கிடையாது. மாறாக நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த உலகத்தை மண்ட சராசரியத்தையும் எதற்கு படைத்தார்? நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதை முழுமையாக பெறும் பொருட்டு, நாம் நல்லபடியாக வாழணும் என்று. சாகணும்னு ஆண்டவர் ஆசைப்படல, இந்த உலகத்தை அழிக்கணும்னு அவர் ஆசைப்படல. அவரால் படைக்கப்பட்ட உலகம் நிரந்தரமானது. அப்படிதான் அவர் நினைச்சு படைச்சாரு. இந்த உலகத்தை எல்லாரும் பயன்படுத்தணும், வாழணும், நம்ம உயிரினங்களை எல்லாத்தையும் படைச்சார். ஆனா சாவு, இதோ அதான் வாழ்வு கடவுள் மூலமாக வந்தது, சாவு சாத்தானால் வந்தது. இதுதான் நடந்தது. இதுதான் சாலமோன் ஞான நூல் சொல்லுது. கடவுள் நம்மள எதுக்கு உண்டாக்குறாரு? வாழ்வதற்காக உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் சாத்தானால் தான் சாவும் பாவமும் இந்த உலகத்திலே காணொலி எடுத்து வைத்தது. ஆக இறையேசுவுக்கு பிரியமானவர்களே, பூ பூப்பது எதற்காக? மனம் பரப்புவதற்காக. நிலவு வானத்தில் இருக்கே, அது எதற்கு? ஒளி கொடுப்பதற்காக. தண்ணீர் எதற்கு படைக்கப்பட்டது? நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, உயிரினங்கள் வாழ்வதற்காக. தாவர இனங்கள் எதற்கு படைக்கப்பட்டது? இப்போ ஒரு மாமரம் எதற்கு உருவானது? கனி கொடுப்பதற்காக. இதெல்லாம் வாழ்வதற்காக படைக்கப்பட்டது, அதனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. அதே போன்றுதான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? வாழ வேண்டும் என்பதற்காக, சாக்க வேண்டும் என்பதற்காக. கடவுள் உங்களை என்னையும் படைத்திருக்கிறாரே. ஆக நம்முடைய வாழ்வானது ஆண்டவருடைய பார்வையிலே பிரசித்தி பெற்றது, உயர்ந்தது. ஆண்டவர் வாழ்வை நேசிக்கிறார் என்ற தத்துவத்தை தான், உண்மையை தான் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு எடுத்து சொல்லியிருந்தார். ஆண்டவர் வாழ்வை படைத்து விட்டு அதை நேசிக்கிறார், அவர் அழிப்பவர் அல்ல. ஆக எல்லாத்தையும், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். எதற்காக?
நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, நான் வாழ்வு பெறும் பொருட்டு இந்த எல்லாத்தையும் படைச்சு நீங்க வாழணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் தொடக்க நூலிலே பார்க்கின்றோம். 1ஆவது அதிகாரம் 27வது வசனம் 26 படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என் சாயலின் உருவில படைத்திருக்கிறேன். அப்படின்னா வாழ்வை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. அவர் உருவில சாயல உங்களை என்னை படைச்சிருக்கிறார்னா வாழ்வை அன்பு செய்கிறார். நமக்கு கொடுத்த இந்த வாழ்வின் பொக்கிஷத்தை அன்பு செய்கிறார். நம்மளே நேசிக்க சொல்றார். நீங்க நேசிக்க, உங்களை நேசிக்கலன்னா வேற யாரும் நேசிப்பா? நீங்க உங்க வாழ்வை நேசிக்கணும். பல பேர் நம்மளுடைய வாழ்வை நேசிக்கிறதே கிடையாது, குறைகளை தான் பார்க்கிறோமே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்வை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். திருப்பாடல்ல படிக்கிறோம், ஆண்டவர் வானதூதர்களை விட ஒரு படி சற்று தாழ்வாக படைத்திருக்கிறாராம். அப்படின்னா ஆண்டவர் உயிரினங்களுக்கு கூட அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. உங்களை என்னை படைக்கும் பொழுது டைம் எடுத்துக்கிறாரு. மற்றதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி படைக்கிறார். ஆனால் உங்களை என்னை படைக்கும் பொழுது அவருடைய கைவேலைப்பாட்டினால் உன்னை உருவாக்குகிறார். தன்னுடைய மூச்சு காற்றை ஊதுகிறார். சிந்திக்க திறனை கொடுக்கின்றார். அவரை போன்று சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தார். ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் எசாயா புத்தகத்திலே படிக்கின்றோமே, தாயின் கருவயிற்றில் உருவாகும் முன்னரே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறவாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவாத கடவுள் என்று சொல்லுகிறார். அதே போன்று உன்னுடைய பெயர் இதோ என்னுடைய கரங்களிலே பொறித்து வைக்கப்பட்டது, உன்னுடைய தலைமுடி எண்ணப்பட்டது. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, உங்களை என்னைய அவ்வளவு நேசிக்கிறார்னா உன் தலைமுடி எண்ணப்பட்டு இருக்கிறது. உன்னுடைய பெயரை அவர் கரங்களிலே பொறித்து வைத்திருக்கிறார். அவர் அறியாமல் நீ இந்த உலகத்திற்குள் காலில் எடுத்து வைக்க முடியாது. You are not an accident. You are created by the Lord. அவருடைய நாலேஜ் இல்லாம நீ இந்த உலகத்துல பிறக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்ற இந்த முதல் வாசகத்தை சாலமோன் ஞான நூல் சொல்லுகிறது, உன்னை படைச்சது ஆண்டவர் வாழ்வதற்காக, சாவதற்காக அல்ல. என்னுடைய நண்பன் என் கூட படிச்சவன், ஒரே பெஞ்சில் உட்கார்ந்து படிச்சவன், ஊருக்கே உபதேசம் செய்வான். இப்பொழுது அவன் அவருடைய மனைவி கூட வயிற்றிலே கருவை சுமந்திருக்கான், சூசைட் பண்ணிக்கிட்டான் இந்த கொரோனா சமயத்தில். அவ்வளவு நாங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருத்தப்பட்டோம். எதற்காக? ஆண்டவர் வாழ்வை கொடுத்தாரே, முடிப்பதற்காக இல்லை. துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், தடைகள் வரும். சாத்தான் கொண்டு வருவான். சாவை கொண்டு வந்தவன் அவன், பாவத்தை கொண்டு வந்தவன் அவன் கொண்டு வருவான். அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால், அப்படி என்றால் உன்னை படித்தவரை நீ மறந்து விட்டாயே, உனக்கு வாழ்வு கொடுத்தவரை நீ மறந்து விட்டு நீ எவ்வாறு உன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்ள ஆசைப்படலாம்? அங்கே இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னுடைய வாழ்வை நேசிக்க கற்றுக்கொள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நான் உன்னுடைய வாழ்வை நேசிக்கும் பொழுது, மகளே, நான் கொடுத்த வாழ்வை நீ எவ்வாறு முடித்துக் கொள்ளலாம்? உனக்கு உரிமை உண்டா? நீ யார்கிட்டையும் கேட்டு பிறந்தியா? யார்கிட்டையும் கேட்டு சாக போறியா? கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீ நான் கொடுத்த வாழ்வை எவ்வாறு முடித்துக் கொள்வார்? உன்னுடைய வாழ்வை நேசிக்க கற்றுக்கொள் என்று சொல்கிறார். இதைத்தான் 2ஆம் வாசகத்தில் கொரிந்தியர்கள் எழுதிய திருமுகத்தில் புனித பவுல் சொல்லுகிறார் கொரிந்து நகர மக்களுக்கு. பாருங்க, மாசிதோனியா மக்கள் ஹெல்ப் பண்றாங்க முடியாதவர்களுக்கு. நீங்க கிறிஸ்தவர்களை இப்ப மாறி இருக்கிறீங்களே, எங்கேயோ உள்ள நாட்டில் உள்ளவங்க எருசலேமில் உள்ள மக்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது. நான் மாசிதோனியாவிலிருந்து பிற நாடுகளிலிருந்து உதவிகளை பெற்று எருசலேமில் உள்ள மக்கள், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் நான் உதவிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்க மக்களுக்கு பக்கத்து நாட்டில் உள்ள மக்களுக்கு ஏன் உதவ மாட்டீங்க? வாழ்வை நேசிக்க மாட்டீங்க? ஆண்டவர் கொடுத்த வாழ்வு, எல்லோருக்கும் கொடுத்த வாழ்வு, எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் அவருடைய அன்பிலே பாரபட்சம் இல்லை. எல்லாரையும் அன்பு செய்யும் பொழுது நீங்க ஏன் பாரபட்சம் காமிக்கிறீங்க? நீங்க செல்வ செழிப்போடு இருக்கிறீங்களே, கொஞ்சம் உதவுன நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி குறைந்து நகர மக்களை சாடுகிறார். இன்றைய நற்செய்திக்கு வருவோம். மார்க் எழுதிய நற்செய்தியிலே ஆண்டவரை 2 பேரும் சுகப்படுத்துகிறார். 12 வயதுடைய ஒரு மகள், 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண்ணானவள். இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் போதிச்சுட்டு இருக்காரு. அப்ப யாயிர் என்னும் தொழுகை கூட தலைவர் அங்க அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. யாயிர் என்னும் அந்த சகோதரனுக்கு அந்த பொறுப்பு உயர்ந்தவன், அந்த யூத சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஏற்கனவே இயேசுவை பத்தி அவனுக்கு ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கு. ஆண்டவரை எப்ப பார்த்தாலும் ஒதுக்குறது, அவாய்ட் பண்றது, அவரை குறை பேசுறது, இதுதான் பரிசேயர்கள் சதுசேயர்கள் பண்றது. அதுல இவர் ஒருத்தர் இருக்கிறார். இருந்தாலும் யாரும் சொல்றாங்க, இவர் செய்யற புதுமைகளை பார்த்துட்டு ஏன் அவன் மகள்கிட்ட ஜெபிக்க கூடாது? போய் கேளு,
கண்டிப்பாக அவர் சுகப்படுத்துவார் என்ற உடனே வருகிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை நம்பி இவர் சுகப்படுத்துவார் என்று நம்பி வந்து கேட்கும் பொழுதுதான் அங்கே அவர் கிளம்புறார், போய் சுகப்படுத்தலான்னு கிளம்புறார். அப்ப 12 வருடங்களாக இரத்த போக்கினால் வருந்திய பெண், இரத்த போக்கு என்றாலே பழைய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா லேவிய புத்தகத்துல 15வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா இரத்த போக்கு என்பது தீட்டு என்று சொல்லப்பட்ட காலம். வழக்கமாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த இரத்த போக்கை யூத சமுதாயம் தீட்டு என்று என்ன பண்ணது, பெண்களை ஒதுக்கி வைத்தது. இந்த பெண்ணானவள் இரத்த போக்கினால் சப்போஸ் அவங்களுக்கு வந்து இரத்த போக்கு இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும், அவங்க வந்து பப்ளிக்ல வரக்கூடாது, பொதுவான இடங்களில் மக்கள் கூடுகிற இடங்களில் வரக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. தொட்டாலே அவர்கள் மற்றவர்களை தொட்டாலே அவர்களும் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்பட்ட நேரம். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மகள் 12 வருடங்களாக இரத்த போக்கினால் மறைந்து கொண்டிருக்கின்றார். யோசித்து பாருங்க, எத்தனையோ சொல்லப்படுகிறது, எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தார்கள். முதல்ல அவர் வந்து மனசால பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா இந்த சமுதாயம் ஒதுக்கி வச்சிருக்கிறது. இரத்த போக்கினால அந்த பொண்ணு வந்து வெளிப்படையா நடமாட முடியல, வெளியில வர முடியல. அது ஒண்ணு. ரெண்டாவது, உடம்புல சக்தி இல்லை. இந்த மாதிரி பல வேதனைகள் மனசுக்குள்ள. உடம்பு சுகமடைய மாட்டேங்குது, மற்றவங்களையும் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எவ்வளவு காசு, இங்க காசு இல்லை, இருந்த காசெல்லாம் கொட்டி செலவு பண்ணியாச்சு. ஃபைனலா நான் எப்படி இருக்க போறேன், இந்த மாதிரிதான் பல பேர் சூசைட் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங்கே கிடைக்காது வாழ்க்கையில. ஐயோ அடுத்தடுத்து நான் என்ன செய்ய போறேன். அப்போ அங்க வந்து அவங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்காத பொழுது, ஒரு முடிவு கிடைக்காத பொழுதுதான் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சூசைட் அட்டம் பண்றாங்க. ஆக இங்க அந்த மகள் வந்து அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஒண்ணுமே கிடைக்கல, சான்ஸ் இல்லை. அப்போ அவள் கேள்விப்படுகிறார், நாசரேத்து இயேசு ஒருத்தர், அவரை போய் நீ பார்த்தீங்கன்னா சுகம் பெறுவாய் என்று. அப்ப அங்க கூட அவள் பயந்து போய் சொல்லப்படுகிறது, பயந்து போய் மேலுடையை தொட்டால் என்று சொல்லப்படுகிறது. ஏன் மேலுடையை தொட்டால்? ஏன் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே யாயிர போல என் மகளை சுகப்படுத்துங்கன்னு அவர் கேட்கிறார். அதே போல ஆண்டவர் என்னை சுகப்படுத்துங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அவள் தயக்கப்பட்டார். எதற்காக? பப்ளிக்ல போய் இயேசுகிட்ட போய் ஆண்டவரே எனக்கு ரத்த போக்கு இருக்கு, என்னை சுகப்படுத்துங்கன்னா ஊரே அந்த பெண்ணை பார்த்து காரி துப்பான். தீட்டுப்பட்டவள் எப்படி உள்ள வரலாம்? அது ஃபர்ஸ்ட் தப்பு. அது ஆண்டவர்கிட்ட வந்துட்டு எப்படி நீ வந்து இந்த இதை வந்து ஒரு பப்ளிக் பொதுவான இடத்துல இந்த மாதிரி இதை வெக்கம் இல்லாம நீ வெளியில சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இதெல்லாம் யோசித்தவளாக மனதிலேயே இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஓடிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் போய் என்ன பண்றாங்க, ஆண்டவரை நான் தொடுவேன், அவருடைய மேலுடைய தொட்டாலே அதனுடைய ஓரத்தின் விளிம்பை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்று மனதில் ஒரு நம்பிக்கை போராட்டம். அங்கே அவங்க போய் அவள் தொட்ட உடனே அங்கே சுகம் பெறுகிறார். இதை பார்த்துட்டு தான் ஆண்டவர் கேட்கிறார். எத்தனையோ பேர் ஆண்டவரை தொட முயற்சி செய்தார்கள், ஆனால் அவளுடைய தொடுதல் மட்டும்தான், அவளுடைய வேண்டுதல் மட்டும்தான் கேட்கப்பட்டது. அவருடைய தொடுதலை மட்டும்தான் ஆண்டவர் தன்னுடைய உடலிலே உணர்ந்தார். பிரியமானவர்களை, என்கிட்ட எத்தனையோ பேர் ஜெபிக்க கேட்கிறார்கள். நான் எத்தனை பேருக்காக ஜெபித்திருக்கிறேன், எத்தனை பேர் சுகமாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் நீங்களே ஜெபிச்சிருக்கிறீங்க, சுகம் பெற்றிருக்கிறீர்கள். ஆனா சில பேருடைய ஜெபம் சொல்லுவீங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரி ஃபோனில் எனக்கு சொன்னது, பெங்களூர்ல இருந்துதான். அவங்களுடைய மகளுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்அப்க்கு போனால் அவங்களுக்கு ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ், ரத்தம் கரெக்டாக இல்லை, இன்சுலின், அப்புறம் வந்து தைராய்டு இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் விட்டு அந்த இரவு ஜெபித்தாங்களாம். மனதால் படிக்கிட்டு அப்போ என்ன சொன்னாங்க, என் மகளுக்காக ரெண்டு ஜெபிங்க ஃபாதர்ன்னு சொல்லிட்டு மறாவது நாள் ரிப்போர்ட்டு பயந்துட்டே போய் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் மனதில் ஒரு சந்தேகம், என் ஆண்டவர் என்னுடைய மகளை கைவிட மாட்டார், என்னுடைய ஜெபத்தை கைவிட மாட்டார் என்று போய் அவன் பார்த்த பொழுது அவங்க டாக்டர் சொன்னாங்க, என்ன ஓகேயா? அப்போது அவன் பயந்துக்கிட்டே, நான் ஜெபிச்சேன் டாக்டர், உங்கள் ஜெபம் வீண் போகலை, உங்கள் மகளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், இவ்வளோ இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இல்லாமல் போயிடுச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதே போன்று எத்தனை பேர் கற்ப பையில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஜெபித்திருக்கிறார்கள், ஜெபம் என்னிடம் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள், அந்த அதனுடைய தடவை இல்லாமல் அழிந்து போயிருக்கிறது. இதயத்துல ஓட்ட இருக்கு, வாழ்வுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஜெபிச்சாங்க. மருத்துவர்களை வியந்து போகும் அளவுக்கு அவங்களே கேட்டுக்கிறாங்க, எப்படி நேற்றுக்கு ஸ்கேன்ல வந்து இந்த கட்டி இருந்துச்சு, இப்ப இல்லையே, எப்படி தாரால் சாத்தியமானது?
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா மட்டுமே கூட. அதுதான் இந்த மகளுக்கு நடந்தது. 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் வருந்திய அந்த பெண் எப்பொழுது ஆண்டவரை ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலும் அப்பொழுது அவர் சுகம் பெற்றார். ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதை நலம், தஞ்சம் புகுவதை நலம் என்று சொல்லப்படுகிறது. ஆக நாம் கடவுள் மீது அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோமா? வாழ்வை நேசிக்கிற கடவுள் ஒருபோதும் வாழ்வை எடுக்க மாட்டார். சில பேர்லாம் நம்ம முறையிறோம், என் ஆண்டவரை என் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டேன், என் பிள்ளையை எடுத்துக்கிட்டேன், இந்த சாவு எதுக்கு வந்தது, இந்த நோய் எதுக்கு வந்தது, நீங்க ஏன் ஆண்டவரை கண்ணு இருக்கா காது இருக்கா என்ன நம்ம கேட்கிறோம். இன்றைய வாசகங்கள் சொல்லிக் கொடுப்பது ஆண்டவர் வாழ்வை நேசிக்கிறார், அவர் அழிப்பவர். அது சாவையும் பாவத்தையும் கொண்டு வந்தவர் சாத்தான் மட்டுமே. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் வாழ்வை நேசிக்கும் பொழுது அவர் ஒருபோதும் உண்மையை கைவிட மாட்டார், அவரிடம் தஞ்சம் புக வேண்டும். அதே போன்றுதான் ஞாயிறுடைய மகளிடமும் ஆண்டவர் போகிறார். எல்லாரும் சொல்றாங்க செத்துட்டான், அவ செத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் குழல் ஊதுபவர்களும் அங்க தாரத்தப்பட்டு அடிக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு ஒப்பாரி. ஆண்டவர் சொல்றாரு தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆண்டவரை பார்த்து. என்ன இது இயற்கைக்கு எதிராக ஆண்டவர் பேசும் பொழுது யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஒருத்தர் செத்தவங்க தான் சொல்ல முடியும் இல்லைங்களா? தூங்கிட்டு இருக்காங்க சொன்னா அவங்களாம் இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான் ஆண்டவரை சொன்னாங்க. ஆனால் அவர் இயற்கையெல்லாம் படைத்தவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தொட்டார், அவள் எழுந்து உட்கார்ந்தார். தலித்தாகுனி என்று சொன்னார், சிறுமியை எழுந்து உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார். எழுந்து அந்த சிறுமியானவள் அமர்ந்தார், சுகம் பெற்றார். அன்புக்குரியவர்களே, ஆக அதை உணர்ந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்வை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது, வாழ்வை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுத்த வாழ்வானது பொக்கிஷம், மிகப்பெரிய கொடை. அது நம்ம மறுபடியும் நம்ம மீண்டும் பிறக்க முடியாது, மீட்டெடுக்க முடியாது. வாழ்வு ஒரு முறை கொடுத்திருக்கிறார். அதை எவ்வளவு முழுமையாக வாழ முடியுமோ நல்லபடியாக வாழ்ந்து இதோ ஆண்டவரிடம் நாம் இரண்டாவது வாழ்வுக்கு செல்ல வேண்டும், அவரோடு இணைந்த வாழ்வுக்கு செல்ல வேண்டும், விண்ணகத்திற்கு ஏறி செல்ல வேண்டும். ஆக நாம் நம்முடைய உடலை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சில பேர்லாம் 1 இட்லி 2 இட்லி சாப்பிடுறது, இல்லைன்னா சில பேர் பெருத்து எதனாலும் சாப்பிடுறது, உடம்ப பார்த்துக்கிறதே கிடையாது. இல்லைன்னா நோய் வந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்காம இருக்கிறது. கடவுள் மருத்துவர் வழியாகவும் செயல்படுகிறார். ஆக நம்ம போய் நம்முடைய உடம்பை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும், வாழ்வை நேசிக்க வேண்டும். இரண்டாவது, அதே போன்று மற்றவருடைய வாழ்வையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்வை நீங்கள் நேசிக்கும் பொழுது, நான் நல்லா இருக்குன்னு நினைக்கும் பொழுது மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா நான் மட்டும் வாழணும், நான் மட்டும் தான் சுகமா இருக்கணும், அவருடைய திறமை, அவருடைய புதுமை, அவருடைய வல்லமை எல்லாம் தலைக்குள்ள வச்சிருந்தாருன்னா யாருமே சுகம் பெற்றிருக்க முடியாது. அவர் பயன்படுத்தினார், கொடுத்த வல்லமையை பயன்படுத்தியதனால்தான் அத்தனை பேர் சுகம் பெற்றார்கள். யாயினுடைய மகள் உயிர் பெற்றவர் தான். அந்த 12 வருடம் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் உயிர் பெற்றார். அதே போன்று நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமையை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே போன்று முழுமையான நம்பிக்கை ஆண்டவரிடம் வைப்போம். எப்பொழுதுமே சோர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள். கடவுள் வாழ்வு கொடுப்பவர். அவரை நாம் அடைக்கலம் புகும் பொழுது கண்டிப்பாக அவர் நம்முடைய வாழ்வை உயர்த்துகிறார், சுகமாக்குகிறார். பல பேர் துன்பங்கள் வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது கடவுளை விட்டு தூர ஓடுறாங்க. அப்படி ஓடாம இந்த மகளை போன்று, யாயிரை போன்று ஆண்டவரை தேடி ஓடி ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து சொல்லும் பொழுது, குறைகளை எடுத்து சொல்லும் பொழுது அவர் நம்முடைய குறைகளை நிறைவு செய்பவராக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்போம், வாழ்க்கையை நேசிப்போம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னிமரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமீன். இதோ நம்முடைய கடவுள் வாழ்வை நேசிக்கக்கூடிய கடவுள்.
வாழ்வை கொடுப்பவராக, நம்மிலே இருப்பவராக, இணைப்பவராக, நமக்கு உயிரோட்டம் கொடுப்பவராக இருக்கிறார். அந்த வாழ்வு தரும் கடவுளிடம் நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் எடுத்து வைப்போம். நம்பிக்கை தருபவராம் இறைவா, உமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் நம்பிக்கையால் நீர் அளிக்கும் வாழ்வை பெற்றுக்கொள்ளவும், திருச்சபையின் மக்கள் அனைவரும் வாழ்வு பெறச் செய்யவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரான தந்தையே இறைவா, உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் உம்மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழவும், தங்கள் நம்பிக்கையால் உமக்கு சான்று பகர்ந்து பிறரும் நிலை வாழ்வை கண்டடைய உதவும் துணை புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அளிப்பவராம் இறைவா, பணம், பதவி, புகழ் போன்ற ஆசைகளில் வாழும் மனிதர்கள் அனைவருக்கும் தங்களிடம் மிகுதியாக இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழும் நல்ல உள்ளத்தை அளிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வை அளித்திடும் என் இறைவா, உன் குடும்பங்களில் கிறிஸ்துவில் மரித்த விசுவாசிகள் மற்றும் தொற்றுநோயால் மரித்த அனைவரும் நித்திய இளைப்பாற்றி அடையவும், உம் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் அவர்களை இணைத்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான கடவுளே, இதோ யாயிரை போன்று அந்த 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணை போன்று நாங்கள் இதோ முழு நம்பிக்கையோடு எங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணகத்தை நோக்கி எழுப்பி இருக்கிறோம். இதோ எங்களுடைய நம்பிக்கையை பார்த்து எங்களுடைய பாவங்களை, குற்றங்களை மன்னித்து இதோ எங்களை சுகப்படுத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வெள்ளை தூவற்பூவை போல என் மனங்களை எழுப்புகின்றோம். வான்பீடத்தில் அது சேரும் மனக்கமழும் காணிக்கையா. வெள்ளை தூவற்பூவை போல இதை கொடுப்பேன் என்று தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இதை கொடுப்பேன் என்று தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என் தேவன் நீதான் எங்கள் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். என் தேவன் நீதான் எங்கள் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். கொடுக்கின்றேன் அப்பரசல்வதை, கொடையாக உன்னை பெற்றுக் கொள்ளவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கைவிதை வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு
மகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏனாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உன் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் இறைச்சுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாருடன் எடுத்து கன்னிமரியாடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை நோக்கி பெற்றுத் தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடு புனித அனைவரோடு நாங்களும் சேர்ந்து மறுமாற்றியை போல அழைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்கு ஊழிய புரிய தகுந்த விளைநிலை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய பீட்டர், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் முதல் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். தந்தையை, இதோ திருப்பலிப்பிடத்தின் முன்பாக சமர்ப்பித்திருக்கிற அனைத்து மன்றாட்டுகளையும் விண்ணகத்தில் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இறைஞ்சுகிறோம். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் தூள்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குவந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் பலியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை குற்றமுறைகளை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கல்வீராக என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை உருவாக்கியவர், நம்முடைய வாழ்வை நேசிக்கிறார். செம்மறியின் பிறந்த கலைக்க பெற்றவர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடம் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் நம்மை காக்கிறார். அந்த இல்லாமல் வைப்பதாக. ஆமென். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. அன்பு செய்து வாழுங்கள் என்று சொன்ன இயேசுவை நமது இதயம் தேடி வருகிறார். பாவக்கரைகள் போக்கவே பரிசுத்தமாக்கவே பரமநேசு நம்மில் வருகிறார். முடிவில்லாத வாழ்வையே வாழிடற்கு அருளவே மாட்சியோடு தேவன் வருகிறார். அழிவில்லாத உணவையே தன்னையே தந்து நம் ஆத்துமாவின் பசியை போக்கினார். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. பெருமையான நம்மையே செல்வராக ஆக்கிட இயேசு நம்மை தேடி வருகிறார். பிரிவில்லாத உறவையே நிரந்தரமாய் தந்திட மகிழ்ச்சியோடு விருந்து தருகிறார்.
என்னில் நிறைந்ததால் துயரமேகம் கலைந்து போனதே. இதய கதவு திறந்ததால் புதிய ஒளி பிறந்ததால் இருளின் ஆட்சி விலகி சென்றதே. இந்நிறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு இன்றும் நிலைத்திருக்கும் கணிதரீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் இடைவிடா சகாயனை பரிந்துரையிலுமான சென்று வாருங்கள். திருவிருந்து நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அம்மா அம்மா எங்கள் சகாய தாயம்மா, அன்பி வந்தோம் எங்கள் அவாய் போக்குமம்மா. அம்மா அம்மா எங்கள் சகாய தாயம்மா, அன்பி வந்தோம் எங்கள் அவாய் போக்குமம்மா. நீ